வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நாங்கள் நித்யா கணேஷ். இன்றைக்கி வந்து டே வந்து 10 2 லெசனில் 20 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லெசன் நேம் பாருங்கள். தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். தமிழகத்தில் சமணம், பௌத்துவம், ஆசிவக தத்துவங்கள். ஓகேங்களா? இந்த 2 லெசன்லையும் நம்ம வந்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம், டெஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஏ, மகேந்திரவர்மன். குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? மகேந்திரவர்மன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோயில்கள் எங்கு அமைந்தன? ஓகே, ஆன்சர் சி, மகாபலிபுரம். ஓகேங்களா? தென்னிந்தியாவில் மிக பழமையான கட்டுமான கோயில்கள்னாவே மகாபலிபுரம். ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின். 7 கோயில்கள் அமைந்துள்ள கடற்கரை கோயில்களில் எழுப்பப்பட்ட பல்லவ அரசர் யார்? 7 கோயில்கள் அமைந்துள்ள கடற்கரை கோயில்களில் எழுப்பப்பட்ட பல்லவ அரசர் யார்? ஓகே, ஆன்சர் பி, 2ஆம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா? 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, 4வது கொஸ்டின். 2ஆம் நரசிம்மவர்மன் கைலாசநாதர் கோயிலை எங்கு அமைத்தார்? ஆன்சர் பி, காஞ்சிபுரம். 2ஆம் நரசிம்மவர்மன் கைலாச கோயிலை எங்கே அமைத்தார்னா காஞ்சிபுரத்தில். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின் பாருங்கள். வைகுண்ட பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன். சரி, 2 ஆப்ஷன் சேமாக இருக்குது. 2ஆம் நந்திவர்மன். ஆன்சர் 2ஆம் நந்திவர்மன். வைகுண்ட பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்துக்கு கட்டப்பட்டவர் யாருன்னா 2ஆம் நந்திவர்மன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாருங்கள். அர்ஜுனன் தவம் இருக்கும் செதுக்கப்பட்டுள்ள கருங்கல் பாறை ஏறத்தாழ டேஸ் அடி நீளமும் டேஸ் அடி உயரமும் கொண்டதாகும். ஆன்சர் டி, 100 அடி நீளம், 45 அடி வந்து உயரம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 7வது கொஸ்டின் பாருங்கள். மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோயில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, 1984. ஓகேங்களா? 1984. 8வது கொஸ்டின் பாருங்கள். நந்தியின் உருவமும் தாய்ப்பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டதாகும். நந்தியின் உருவம் வந்து தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாகும். இவை அக்காலத்தை சேர்ந்தது. ஆன்சர் பி, பாண்டிய காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? பாண்டிய காலத்தை சேர்ந்தது. நந்தியின் உருவம் வந்து
தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாகும். இது எந்த காலத்தில் சேர்ந்ததுன்னா பாண்டிய காலத்தில். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின் பாருங்கள். கருவறையின் இருபுறத்திலும் டேஸ் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கருவறையின் இருபுறத்திலும் எந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளன? ஓகேங்களா. ஆன்சர் சி, துவாரபாலர்கள். அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின் போகலாம். 10வது கொஸ்டின் பாருங்கள். ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட முற்று பெறாத வெட்டுவான் கோயில் எங்கு அமைந்துள்ளன? ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட முற்று பெறாத வெட்டுவான் கோயில் எங்கு அமைந்துள்ளன? ஆன்சர் சி, கழுகுமலை. கழுகுமலையில் முற்று பெறாத வெட்டுவான் கோயில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின் பாருங்கள். புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன. புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளன. ஆன்சர் ஏ, சித்தனவாசல். ஆன்சர் ஏ, சித்தனவாசல். புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சித்தனவாசல். ஓகேங்களா. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். விஜயநகர காலகட்டத்திலின் 12வது கொஸ்டின் பாருங்கள். விஜயநகர கால கட்டடக்கலையின் தனித்து அடையாளம் ஆகும். ஆன்சர் பி, மண்டபங்கள். ஆன்சர் பி, மண்டபங்கள். ஸோ விஜயநகர கால கட்டடக்கலையின் அதிகமாக அங்கே இருக்கிறது மண்டபம் தான் இருக்கும். ஸோ நிறைய இடத்துல கோயில்கள் இந்த ஆயிரக்கால் மண்டபம், புது மண்டபம் அப்படி சொல்லி நிறையா மண்டபங்கள் அதை பற்றி பார்த்துருப்போம். நீங்கள் படிச்சிருந்தீங்க அது தெரியும். பாருங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின் பாருங்கள். சித்தனவாசல் குகைக்கோயில் மத்திய அரசின் தொல்லியல் துறை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்த ஆண்டு. சித்தனவாசல் குகைக்கோயில் மத்திய அரசின் தொல்லியல் துறை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்த ஆண்டு. ஆன்சர் ஏ, 1958. ஆன்சர் ஏ, 1958. அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின் பாருங்கள். புத்த சரித்திரத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் டி, அஸ்வகோசர். ஆன்சர் டி, அஸ்வகோசர். அடுத்த 15வது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் என்னும் பெயருடைய சித்தனவாசல் குகைக்கோயில் குன்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஆன்சர் டி, அரிவர் கோவில். அரிவர் கோவில் என்னும் பெயருடைய சித்தனவாசல் குகைக்கோயில் குன்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. குன்றின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. அரிவர் கோயில். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின் பாருங்கள். 16வது கொஸ்டின் பாருங்கள். ஆகம சூத்திரங்களில் எம்மொழியில் எழுதப்பட்டன. ஆன்சர் டி,
அர்த்தமகதி பிராகிருதம். ஓகேங்களா, அர்த்தமகதி பிராகிருதம். ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டிருந்த அர்த்தமகதி பிராகிருத மொழியில். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். தலையணை பகுதியை செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? ஆன்சர் ஏ, வேலூர். வேலூர் மாவட்டத்தில் காணலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின் பாருங்கள். மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் டேஸ் ஆதரித்தனர். ஆன்சர் டி, ஆசிர்வர்களை. ஆன்சர் டி, ஆசிர்வர்களை ஆதரித்தனர். அடுத்து 19வது கொஸ்டின். பாருங்கள். பௌத்தம் சரிவை சந்திக்கும் கொண்டிருக்கும் சமயம் என எடுத்துரைக்கின்றன. ஆன்சர் டி, மகேந்திரவர்மனின் மத்த விலாச நூல் எடுத்துரைக்கின்றன. ஓகேங்களா. பௌத்தம் சரிவை சந்திக்கும் கொண்டிருக்கும் சமயம் என மகேந்திரவர்மனின் மத்த விலாச நூல் எடுத்துரைக்கின்றன. லாஸ்ட் கொஸ்டின், 20வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளுள் மிக உயரமாக கருதப்படும் சிலை எது? தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளுள் மிக உயரமாக கருதப்படும் சிலை எது? ஆன்சர் ஏ, நேமிநாதர். நேமிநாதர். தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலைனா நேமிநாதர். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், கொஸ்டின் நீங்கள் எப்பயும் போல் அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து மார்க் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து நாளைக்கு என்ன லெசன்னு உங்களுக்கு வந்து இப்போ சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நாளைக்குரிய லெசனு டே 11 சுற்றுலா சமத்துவம். ஓகேங்களா. இந்த 2 லெசனையும் படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு வந்து டெஸ்ட்டு வந்து எப்பயும் போல் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நீங்கள் டெய்லியும் என்ன நான் சொல்கிறதும் கேட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஸோ நம்ம லெசன் வந்து கரெக்டாக அந்த டேயில் வந்து 2 லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நான் எப்பயும் விட மாட்டேன். இந்த 25 டேஸில் வந்து 50 லெசன் கண்டிப்பாக நம்ம முடிச்சே ஆகும். கண்டிப்பாக முடிச்சிருவோம். முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க 10 டேஸ் வந்து இந்த டே வந்து 10 டேஸில் 20 கொஸ்டின்ஸ் 20 லெசன் வந்து முடிச்சிருக்கோமா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு டைம் எனக்கு ரிவிஷன் விட்டமே இருக்கும், ஒரே ஒரு டைம் மட்டும் டெஸ்ட்டு வைங்க. அதாவது 10க்கு 10 டேஸ்க்கு வந்து ஒரு டைம் வந்து டெஸ்ட்டு வச்சிங்கன்னா ஃபுல் ரிவிஷன் ஆகும்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருங்க. ஸோ சார்ட்டை கேட்டிருக்கேன், கொஞ்சம் ஐடியா சொல்லுவார். அதுக்கடுத்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து நம்ம வந்து 25 டேயில் வந்து 50 லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 200க்கு வந்து ஒரு ஃபுல் லெசன் வந்து கவர் பண்ணுறமே கொஸ்டின்ஸ் எப்படியாச்சு உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக கொடுக்குறமே கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து அந்த லாஸ்ட் 50 லெசன் முடித்த பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா. அப்போ வேணால் ஒரு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க ஸ்டூடெண்ட், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.